அந்த டைரக்டருடைய அனுமதி இல்லாமல் சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா அது வந்து அவருக்கு அது இயக்குனருக்கு மட்டும் தான் சாரணும். இருந்தாலும் சும்மா என் நண்பர்னால சொல்கிறேன், அதை சொல்லலாம். அந்த மரகத நாணயத்தில் வந்து அவர் தான் எல்லாமே. காற்று பெட்ரோலுக்கு தழும்ப தழும்ப கிண்ணுன்னு அப்படி யோசிச்சார். சரி ஓகே நல்லா இருக்குது விட்டுருங்க பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அது வந்து பார்த்தா தியேட்டரில் வந்து அந்த இடம் வந்து பெட்ரோலு தழும்ப தழும்ப காற்று கிண்ணுன்னு போட்டிருக்காங்கன்னா கீழே கொண்டு வச்சு அடிப்போம். 2 மாதிரியான விஷயம் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பப்ளிக் மத்தியில் என்னை போட்டு சில இடத்துல பிடிச்சி கட்டிலாம் பிடிச்சி தலைவாஜி வாங்கஜி அதே மாதிரி ஒரு தடவை பண்ணுங்கஜி என்னை பிடிச்சி ஏய் சம்மாஜி சம்மாஜி பறக்க போட்டால் அந்த சீன் தாஞ்சி பார்ப்பேன். அதாவது என்னதான் இருந்தாலும் எப்பயாவது அவசரமாக போயிட்டு இருப்பேன் எங்கேயாவது. ஜி வாங்கஜி ஏங்க அவசரமாக போகிறேங்க அப்படின்னு பெரிய பெரிய ஆளில் ரஜினின்னு பேர் எழுதிக்கிறாங்க, எம்ஜிஆர்னு பச்சை குத்திக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ நான் நினைப்பேன் ஒருத்தர் நெஞ்சிலே பச்சை குத்துறான்னா எந்த அளவு விரும்பியிருப்பான் அந்த ஆள். அவரை அந்த ஒரு தனி மனிதன் வந்து யாரோ ஒரு ஸ்டாரை வந்து சூப்பர் ஸ்டார்னு குத்தி ரஜினி சாரை படம் வரைஞ்செல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்து எந்த அளவு ரத்தத்துக்குள்ளே கலந்து அந்த கலைஞனை வந்து ஏற்றுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. பச்சை குத்திட்டு வந்து நிற்கிறது எனக்கு சாதாரண அழியவே தெரியும். அப்போ அந்த மாதிரியான வெறித்தனமான அன்பை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும் அந்த படத்துல வந்து. அன்அஃபிஷியலா நிறைய படங்கள் கூடவே இருப்பேன். அது வந்து ஒரு டைரக்டருக்காக ஒரு பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஒரு டைலாக்ல உட்காந்து ஸ்கிரிப்டில் உட்காருவோம், ஜாலியாக பேசுவோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு 10 நாள் 20 நாள் பேசிட்டு அதுக்கான பேமெண்ட் வாங்குவோம், அதுக்காக நடிப்போம் ஜாலியாக. அது ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே ஃப்ரெண்டாக பண்ணுறது தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் சொன்ன ஒரு பர்டிகுலர் சீன் வந்து மிகப்பெரிய ஹிட்டான சம்பவம் எங்கேயாவது நடந்துச்சா இதுக்கு முன்னாடி? இந்த ஒரு சீன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா அப்படி ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் சொன்னேன், பட் அது அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்றது ஏதாவது அனுபவம் இருக்கா? இதில் இருக்குது. அது வந்து அந்த டைரக்டருடைய அனுமதி இல்லாமல் சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா அது வந்து அவருக்கு அது இயக்குனருக்கு மட்டும் தான் சாரணும். இருந்தாலும் சும்மா என் நண்பர்னால சொல்கிறேன், அதை சொல்லலாம். அந்த மரகத நாணயத்தில் வந்து அவர் தான் எல்லாமே. அப்போ வந்து ஆனந்தராஜ் சார் வந்து இந்த ஒரு இடத்துல வருவார். காரை ஆனந்தராஜ் சார்கிட்ட வந்து தப்பிக்கிறவங்க ஆனந்தராஜ் காரை எடுத்துகிட்டே போயிடுவாங்க, அவர் காரே எடுத்து போயிடுவாங்க. ஏன் காரங்கடா எங்கடா அவங்க என்ன போயிட்டாங்க காரங்கடா காணா அந்த காரை எடுத்து போயிருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். அப்போ சொல்லும்போது இப்படி தான் டைலாக் இருந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன அவர் சரவணன் சார்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி இப்படி இது இருக்கட்டும், இந்த கண்டென்ட் இதுதான், ஆனால் ஏன்டா சாவி அப்படின்னா சாவி கார்லேயே வச்சுருந்தியா அப்படின்னு கேட்பாரு. எடுத்து போகிற சாவி வேணும்ல. ஆமாம் கார்லேயே வச்சுருந்தேன் அப்படின்னா. சூப்பரா, வேறு எப்படி பெட்ரோல்லாம் அப்படி அப்படின்னு கேட்கணும். நான் தலைமுத்தனமும் போட்டு வச்சுருந்தேன். அப்போ இடம் நிற்காதுன்னு அர்த்தம். என்ன சப்போஸ் பெட்ரோல் 1 லிட்டர் இருந்தால் பிடிச்சிடலாம் இதை போய். ஏன்னா பெட்ரோல் பேங்க் நடுவில் கார்டு மாதிரி தான் அது. இப்போ நீங்கள் பெட்ரோல் 1 லிட்டர் இருக்குது, இவங்க போனாங்கன்னு வைங்களேன் பிடிச்சிடலாம்ல அவங்கள. எங்கேயா பெட்ரோலுக்கு நிற்கணும்ல. அப்போ டவுட்டில் கேட்பாரு, பெட்ரோல்ரா அப்படிம்பாரு. கேட்கட்டும் சார் கேட்கட்டும், நான் தலைமுத்தனமும் சொல்லிடுறேன். அப்போ காற்றுலாம் அப்படின்னு கேட்டார். கிண்ணுன்னு நான் பக்காவாக போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா டயரும் நல்லா தான் இருக்குது. அப்படின்னா பால்க்கு இவங்களை பிடிக்கவே முடியாத மாதிரி ஆகட்டும் சார், இந்த சொல்லலாமா சார்னு கேட்டேன் அவர்கிட்ட. காற்று பெட்ரோலுக்கு தழும்ப தழும்ப கிண்ணுன்னு அப்படி யோசிச்சார். சரி ஓகே நல்லா இருக்குது விட்டுருங்க பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அது வந்து பார்த்தா தியேட்டரில் வந்து அந்த இடம் வந்து பெட்ரோலு தழும்ப தழும்ப காற்று கிண்ணுன்னு போட்டிருக்காங்கன்னா கீழே கொண்டு வச்சு அடிப்போம். ஏதோ சூளை ஒட்டிருக்கு போகிறேன், எதுனே அவனுக்கு குடிமே டம்பு டவுனு கொடுத்தோம். அந்த இடம் நான் சொன்னது. அது வந்து தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் வாங்குச்சு. வாங்கும்போது அப்போ சரவணன் சார் வந்து திரும்பினை பார்த்தாரு. ஓகே தாங்க. அதுலேருந்து ஏதாவது சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல, கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சார். ஓகே, இது வரைக்கும் நீங்க நடிச்ச படங்கள்லயும் நீங்க டைரக்ட் பண்ண படங்களுக்கும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன், ஒருத்தர் வந்து நான் கால் பண்ணியோ இல்லை நான் ஒருத்தர் நேரில் மீட் பண்ணியோ இது வந்து சூப்பரா இருந்துச்சு, இது வேற லெவல்ல இருந்துச்சு, இது மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட இருந்து, நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு இவங்க கிட்ட இருந்து இந்த படத்துக்காக கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நீங்க பெருசா நினைக்கிற ஒரு விஷயம்னா இதை சொல்லுவீங்க? அதாவது 2 மாதிரியான விஷயம் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பப்ளிக் மத்தியில் என்னை போட்டு சில இடத்துல பிடிச்சி கட்டிலாம் பிடிச்சி தலைவாஜி வாங்கஜி அதே மாதிரி ஒரு தடவை பண்ணுங்கஜி. அதுலேயும் லைட்டாக 10:30 மணிக்கு மேலே பூஸ்ட் இருக்க என்னை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்கேருந்து தான் அந்த சீனிங் ஆகுது. என்னை பிடிச்சி ஏய் சம்மாஜி சம்மாஜி பறக்க போட்டால் அந்த சீன் தாஞ்சி பார்ப்பேன். சூப்பர் ஜி அப்படின்னு அந்த பாசத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பப்போ எனக்கு அதாவது என்னதான் இருந்தாலும் எப்பயாவது அவசரமாக போயிட்டு இருப்பேன் எங்கேயாவது. ஜி வாங்க ஜி ஏங்க அவசரமாக போகிறேங்க அப்படின்னு. அந்த மாதிரி அது வந்து ஒரு தொல்லைன்னு சொல்லக்கூடாது, ஒரு அன்பு தான். அது அன்பினுடைய மிகை நான் நினைப்பேன். அப்போ அதனால தான் பெரிய பெரிய ஆளில் ரஜினின்னு பேர் எழுதிக்கிறாங்க, எம்ஜிஆர்னு பச்சை குத்திக்கிறாங்க பார்த்தீங்களா.
அப்போ நான் நினைப்பேன், ஒருத்தன் நெஞ்சிலே பச்சை குத்துறான்னா எந்த அளவு விரும்பியிருப்பான் அந்த ஆளு. அவரை அந்த ஒரு தனி மனிதன் வந்து யாரோ ஒரு ஸ்டாரை வந்து சூப்பர் ஸ்டார்னு குத்தி, ரஜினி சாரை படம் வரைஞ்செல்லாம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர்னு குத்துனதை இன்ன வரைக்கும் பார்த்து, இங்கே இருப்பார் எம்ஜிஆர், இந்த இடத்துல ரஜினின்னு இருக்கும். நம்ம அப்போ வந்து எந்த அளவு ரத்தத்துக்குள்ளே கலந்து அந்த கலைஞனை வந்து ஏற்றுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. பச்சை குத்திட்டு வந்து நிற்கிறது எனக்கு சாதாரண அழியவே தெரியும். அப்போ அந்த மாதிரியான வெறித்தனமான அன்பை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும். அந்த படத்தில் வந்து இப்படி இந்த படம் மரகதனாடிலாம் பார்த்து நான் அப்படி நிறையா பேரை பார்த்துருக்கேன். நான் ஞாபகத்தை வைக்க முடியாத அளவுக்கு. இப்போ இடையில நம்ம லவ் மேரேஜ் பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்து முதல்ல எங்கள் அப்பா சொன்னார், இப்போ நல்லா இருக்குப்பா படம் அப்படின்னாரு. எங்கள் அப்பா அவ்வளோ வேகமாக சொல்ல மாட்டார், இருக்குப்பா அன்பார், ஓகே நல்லா இருக்குடா அப்படின்பார். இந்த படத்தில் வந்து பரவாயில்லடா, படம் ஃபுல்லாக வர்ற போல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க, செகண்ட் ஹாஃப்ல இருக்க, ஒரு தாய் மாமனா நல்லா பண்ணிருக்கிய. ஏன்னா நான் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தேன் அந்த படத்தை. அதெல்லாம் அவர் சரக்கு அடிக்க போகிறேன் வாங்கச்சி வாங்கினா அதில் அவர் கடுப்பாக பார்ப்பார். சரக்கு அடிக்க போகிறதும் என்ன படம். இந்த படத்தில் வந்து குடும்பத்தோடு போய் பார்க்குற மாதிரி இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னாரு. அப்போ இந்த பாராட்டையும் நான் மதிக்கிறேன். ஆனால் அதுக்காக அந்த பாராட்டு எனக்கு அதுவும் ரொம்ப முக்கியமான பாராட்டாக நான் இவ்வளோ பேர் சம்பாரிச்சதை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சூப்பர்.